ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆரோக்கியமான சட்டங்கள்ல 22வது சட்டத்தை பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். சட்டம் என்னன்னா, நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும். இன்னொரு டைம் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போது போல ஒரு குட்டி பாட்டு பாட போறோம், ஒரு குட்டி வசனம் பார்க்க போறோம், ஒரு குட்டி கதை பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீர், பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீர். பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீர், பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீர். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகின்றீர், தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகின்றீர். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கின்றேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். கதறி எழுத நேரமெல்லாம் தூக்கினீர், கருவியாக பயன்படுத்தி வருகிறீர். கதறி எழுத நேரமெல்லாம் தூக்கினீர், கருவியாக பயன்படுத்தி வருகின்றீர். கண்மணி போல் காப்பவரை கைவிடாமல் வைப்பவர், கண்மணி போல் காப்பவரை கைவிடாமல் வைப்பவர். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறோம், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட்டி பாட்டு பாட்டும் ஒரு குட்டி வசனம் வாசனம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அந்த குட்டி வசனம் நானே வாசிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொலோசியர் 3வது அதிகாரம் 15வது வசனம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களா இருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டைம் வாசிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொலோசியர் 3வது அதிகாரம் 15வது வசனம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களா இருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி கதை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கதை என்னன்னா, 10 குஷ்டரோகிகள் ஃப்ரெண்ட்ஸ். 10 குஷ்டரோகிகள். இந்த கதை பாத்தீங்கன்னா லூக்கா 17வது அதிகாரத்துல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 17வது அதிகாரம் 11வது வசனத்துல இருந்து 19வது வசனம் வரையும் வாசித்தீங்கன்னா அதுல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள்ல போன ஏசப்பா வாழ்ந்த காலத்துல ஒரு 10 குஷ்டரோகிகளை பண்றாங்க. ஏசப்பா தேடி சுகத்தை பெறும்படி தேடி வராங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா என்ன பண்றாரு, ஓகேப்பா நீங்க என்ன பண்ணுங்க, போய் நீங்க ஆசிரியரை பாருங்க, ஆலயத்துக்கு போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு மோஸ்ட்லி செலுத்த வேண்டிய பள்ளிகள் எல்லாம் செலுத்துங்கன்னு சொல்லிட்டு அவர் ஏசப்பா அந்த 10 குஷ்டரோகிகளை அவரு பலி செலுத்தபடி அனுப்புறாரு ஃப்ரெண்ட்ஸ். போற வழியில பாத்தீங்கன்னா அந்த 10 குஷ்டரோகிகளுக்கும் சுகமாயிடுது ஃப்ரெண்ட்ஸ். நோயெல்லாம் போயிட்டு சுகமாயிடுறாங்க. அந்த 10 குஷ்டரோகில 9 குஷ்டரோகி என்ன பண்றாங்க, ஐயோ சுகேஷ் சொல்லிட்டு அங்க போயிடறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நன்றி சொல்ல, நன்றி உள்ளவர்களா அவங்க இல்லாம ஏசப்பாவோட நன்றி சொல்லாம அவங்க என்ன பண்ணிடுறாங்க, போயிடறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுல பார்த்து ஒரே ஒரு குஷ்டரோகி மட்டும் ஆண்டவரே என்ன சுகமடைந்து சொல்லிட்டு ஏசப்பா தொய்து கொண்டு அவரை பின்பற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ ஏசப்பா கேட்கிறாரு, இப்போ 10 பேர்ல சுகமாகலையே, நீ ஒருத்தன் அணினா இருக்கிற, நீ ஒருத்தன் தான் நன்றியுள்ளவனா இருந்தாயா அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா கேட்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த 9 குஷ்டரோகிகள் ஏசப்பட நன்றி சொல்ல, அவங்கள பத்தி சொல்ல வேதத்துல சொல்ல போல அவங்க போயிடறாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் குட்டி கதை ஃப்ரெண்ட்ஸ். இதுல இருந்து ஒரு சின்ன தாட்ஸ்னா உங்க கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா நம்மளை பெற்று நம்மளை எடுத்து வளர்த்த அப்பா அம்மா சரி, அதுக்கப்புறம் நம்ம உடன் பிறந்தவர்கள், நம்ம வளர்த்த உடன் பிறந்தவர்கள், நம்ம உறவினர்கள், அதுக்கப்புறம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய அப்புறம் மேரேஜ் ஆகிட்டு மனைவி, இவங்களாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நிறைய உதவிகள் செய்திருக்கிறோம். நம்ம அவங்களுக்கு வந்து நிறைய கடவுள்படுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நன்றியோட இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருப்போம், அப்பா அம்மா கனம் பண்ணணும், அந்த வீடியோ சொல்லியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, நெக்லெக்ட் பண்ணுறாங்க, அவளை உதாசீனப்படுத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படி இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கண்டிப்பாக நன்றியுள்ளதாக இருக்கணும். ஒப்பிட்ட கையை உள்ளாலும் மறக்கக்கூடாதுன்னு ஒரு பயமும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய வாழ்க்கையில் யாரும் நன்மை செய்கிறாங்களோ, நம்ம வளர்ற காலத்துல ஒரு 10 வயசுல ஒரு 10வது படிக்கும்போது, ஒரு 12th படிக்கும் காலேஜ் படிக்கும் போது நமக்கு நிறைய பேர் நமக்கு உதவி செஞ்சிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு பணத்தாலும் சரி, பாசத்தாலும் சரி, உடல் உழைப்பாலும் சரி, நமக்கு அநேக உதவிகள் நமக்கு நிறைய பேர் செஞ்சிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கண்டிப்பா நம்ம நல்ல நிலைமையில படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டோம், இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அவங்களும் கண்டிப்பா நம்ம நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா அம்மா நம்ம நன்றிகளா இருக்கணும், நம்ம செய்ய வேண்டிய கடமை செய்யணும். நம்ம அண்ணன் தம்பிகளுக்கு நம்ம நன்றிகளா இருக்கணும், அவங்க செய்ய வேண்டிய கடமை செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு உறவுகளில் நம்ம சொந்தக்காரங்க, நம்முடைய சொந்தக்காரங்க நமக்கு எவ்வளோ உதவி செஞ்சிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து நம்ம அவங்களும் நன்றிகளா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த அளவுக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வர காரணம் வந்து ஒவ்வொரு உறவினருக்கும், சபை போதகருக்கும், சபை விசுவாசிகளுக்கும், எல்லா நம்ம நன்மை செய்ய ஒவ்வொருக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதெல்லாம் நினைச்சு பார்த்து நம்ம இல்லாமையில, நம்ம இயலாமையில நமக்கு உதவி செய்யற ஒவ்வொரு நினைச்சு நம்ம நல்லா இருக்கிற ஸ்டேஜ்ல அவங்களாம் கண்டிப்பா நம்ம உதவி செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க தாங்கணும், அவங்க விசாரிக்கணும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதே பெரிய பாக்கியம், அது பெரிய சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம காசு நம்ம வாங்கணும். இப்போ வாங்கின கையை நம்ம கொடுக்கும்போது, நம்ம உறவுகளில, அண்ணன் தம்பியில, நம்ம சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், மன நிறைவாடைவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செய்ய வேண்டிய ஒரு நன்றி கடன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா நம்ம யாராவது நம்ம நன்மை செய்யணும், ஒவ்வொருக்கும் நம்ம நன்றி கடன்பட்டு இருக்கணும், நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கணும், அவங்களுக்கு நன்மை செய்யணும், அவங்கள வந்து விசாரிக்கணும், அவங்கள நமக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு வந்து நம்ம நன்மை செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் தாட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தாட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், மேக் எ நைஸ் டே, காட் பிளஸ் யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.